காமேஷ், தமிழக வெற்றி கழகத்தோட வருகை, சமீபத்திய நிகழ்வுகள் அப்படின்றதான் நிறைய பேசு பொருளை உருவாக்கி இருக்கிறது இரு கட்சிகளிலுமே. முதலமைச்சர் அதை மறைமுகமாக சொல்கிறாரு, அது உங்களை தான் சொல்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ரஜினிகாந்த் கூட சொன்னார். எப்படி பார்க்குறீங்க காமேஷ்? இன்னைக்கு நவம்பர் 7 உலக நாயகனோட பிறந்த நாள். அவர் சொன்ன ஒரு டைலாக்கோடையே ஆரம்பிக்கலான் இருக்கேன். வீரம் அவரோட ரசிகரா நீங்கள்? இல்லை சார், நான் அது நல்லா சொல்லுங்கள், முடிச்சிடுறேன். அவரோட ரசிகராக இருந்தானா தாவேக்கு ஆதரவாளராக உட்கார முடியாது. வீரம்னா என்ன தெரியுமா? பயம் இல்லாமல் நடிக்கிறது அப்படின்னு ஒரு படத்தில் சொல்வார். இது ஏன் நான் சொல்ல வரேன், இது ஒரு சினிமா டைலாக் அப்படின்னா, இன்னைக்கு முதலமைச்சர் இந்த மாதிரியான ஒரு பஞ்ச் டைலாக் தான் ஒரு கல்யாணத்தில் போய் பேசியிருக்காரு. அது அவர் அந்த இடம் கல்யாணத்துக்கு போனாரா இல்லை அண்ணா அறிவாலயத்துக்கு போனாரான்றது தெரியாத அளவுக்கு அந்த பேச்சு வந்துருச்சு. இதை தான் வள்ளுவன் சொல்லியிருக்கான், சொல்லுக சொல்லீர் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் அப்படின்ட்டு. ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல மணமக்களை வாழ்த்தி அந்த மணமக்கள் எவ்வாறு வாழ வேண்டும் அதற்கான அவங்க நெக்ஸ்ட் அதாவது என்னன்னா அடுத்த கட்ட இதில் போகிறாங்க, வாழ்க்கைக்குள்ளே போகிறாங்க. அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும், நீங்கள் எதை நோக்கி பயணிக்கணும், உங்கள் வாழ்க்கை சீரமைக்க இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறதை விட்டுட்டு அங்கே போயிட்டு அவர் சினிமா டைலாக் தான் பேசிகிட்டு இருக்காரு. எப்போவோ எங்கள் அண்ணன் விஜய்னா சினிமா விட்டு வெளில வந்துட்டார், ஆனால் இன்னைக்கு அரசியல் கட்சிக்கு உள்ளே வந்துட்டார். இப்போ அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களாம் சினிமாவுக்கு போகிறாங்களோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கு. மாற்றி எல்லாருமே பஞ்ச் டைலாக்காக போட்டுட்டு இருக்காங்க. என்னன்னே எங்களுக்கும் புரியல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அண்ணன் கரெக்டாக சொன்னார், எங்களோட கூட்டணி மிக இறுக்கமாக யாருமே அசைக்க முடியாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அண்ணன். இருக்குன்னா அதை பற்றி ஏன் பேசிகிட்டே இருக்கீங்க தினம்? மாற்றி யாராவது ஒரு கூட்டணியில் இருக்கிற கட்சி தொடர்ந்து மார்னிங் ஒருத்தர், ஆஃப்டர்நூன் ஒருத்தர், ஈவினிங் ஒருத்தர், நைட் ஒருத்தர், 4 வேளையும் மாற்றி 4 வேளை சாப்பாடு போல் 4 வேளையும் மாற்றி ஒரு கட்சி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் அப்புறம் வச்சுப்போம். முதல்ல தாவேகா திமுக கட்சி அழிக்கிறதுக்கோ இல்லைனா அதிமுக கட்சி அழிக்கிறதுக்கோ வரல. அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க. அந்த எண்ணம் அவருக்கு கிடையவும் கிடையாது. அவர் இந்த சினிமா விட்டுட்டு அரசியலுக்குள்ள வர்றதுக்கான முதல் காரணம், இந்த மக்கள் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தின, இந்த அளவுக்கு இந்த ஹைட்ல வச்சு அவங்களுக்கு நான் என்னால் முடிந்த ஒரு நன்றி கடனாக அவர் தெளிவுபடுத்திட்டார். நான் அதற்காக வரேன். ஒரு சமுதாயத்தை, ஒரு தமிழ் சமுதாயத்தை, தமிழ்நாட்டை, மக்கள் மேம்பாட்டை, அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் த சொசைட்டின்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் பண்றதுக்காக நான் வரேன் அப்படின்னு தான் சொல்றாரு. இவங்க தான் எல்லாருமே ஆக்சுவலி என்னன்னா, இவங்க தான் எல்லாருமே இப்ப திமுக அல்லாத கட்சிகள் தான். நீங்க பாத்தீங்கன்னா தீய சக்தி திமுகவை அழிக்க நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் அப்படின்ட்டுன்னு அதிமுக, பாஜக, அதன் கூட்டணி கட்சிகள் அங்க சொல்லுது. இவர் இப்ப என்ன சொல்றாரு, யாராலையும் எங்களை தொட்டு பார்க்க முடியாது, அழிக்க முடியாதுன்னு அப்படின்னு இவரோட டைலாக் கொடுத்துட்டு இருக்காங்க. எங்கேயாவது விஜய் நான் வந்திருக்கிறது உங்களை தீத்து கட்ட தாண்டா வந்திருக்கேன், உங்களை அழிக்க தாண்டா வந்திருக்கேன் அப்படின்ட்டுன்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? அந்த மாதிரி எந்த இடத்துல நிறைய டைலாக் பேசுறது உங்க தலைவர் தான் அப்படின்னு தான் எல்லா கட்சியுமே பேசுறாங்க. அதான் சொல்றேன், அவர் பேசலையே. அந்த மாதிரி பேசினா எடுத்து காட்டுங்க. எந்த இடத்துலயுமே அவர் அந்த மாதிரி பேசல. அவர் பேசுறது எல்லாமே டைலாகா தான் இருக்கு அப்படின்னு தான். அதுதான் சார் சொல்ல வரேன். நான் இப்ப என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இவங்கெல்லாம் சினிமாவை பார்த்து ரெவ்யூ போட்டு அந்த சினிமா மோகத்துல வந்ததுனால இவங்க சினிமா டைலாக் பேசிக்கிட்டு அவர் உண்மையாக அரசியல் பேச வந்ததுக்கு அப்புறம் அவர் சினிமா டைலாக் பாக்குறாரு. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மஞ்சள் காமால வந்தா பாக்குறது எல்லாமே மஞ்சளா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நோக்கத்திலே பார்த்துட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். அதான் நான் கேட்கறேன், எங்கேயாவது 4-5 மாதங்கள்ல இப்ப நம்ம 26 சட்டமன்ற தேர்தல் நோக்கி தான் எல்லா விவாதங்களுமே நகர்ந்து கொண்டு இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் என்ன கூட்டணி, எந்த கட்சி வருது, என்ன கொள்கை, என்ன கோட்பாடு அப்படின்னு தொடர்ச்சியா விமர்சனங்கள் உங்கள் மீது வைக்கப்படுது. இதுக்கு எப்படி பாக்குறீங்கன்னு கேட்கிறேன். எல்லா கட்சிகளும் ஒரு கூட்டணி ஃப்ரேம் பண்றாங்க, இவர்கள் வருவார்கள் அவர்கள் வருவார்கள் அப்படின்ற எதிர்பார்ப்பை பதிவு செய்கிறார்கள். தாவேகா என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா முதல் மாநாட்டிலே அவர் தெளிவுபடுத்திட்டார். 234 தொகுதியில் தனிச்சு போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய தகுதி இருந்தாலும், நட்பு ரீதியாக யார் நம்மளை அரவணைச்சு வந்தாலும் அவங்கள நம்ம விட்டு கொடுக்காம ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லிட்டார். அந்த ஸ்டாண்ட்லேருந்து மாறினாரா? இன்னி வரைக்கும் மாறல. நேற்று நடந்த பொதுக்குழு கூட்டம் வரைக்கும் என்ன சொன்னாரு தெளிவா, 2 பேருக்கு தான் போட்டி, நம்ம 2 பேரும் தான். இன்றும் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்ன தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, முதலமைச்சர் இவருக்காக இதை எடுத்துட்டு வந்தா, விஜயனா தான் முதலமைச்சர், அவரோட தலைமை ஏற்று யார் வந்தாலும் ஏற்றுக்கிறோம். 2 கட்சி மட்டும் கிடையாது, எதிரணியாக இருக்கிற திமுக கிடையாது, கொள்கை எதிரியாக இருக்கிற அதிமுக கிடையாது. இந்த ஸ்டாண்ட்ல எந்தவித குழப்பமும் இல்லையே. தொடர்ந்து அவர் அதுதான் நான் சொல்றேன், அவர் எங்கேயுமே திமுகவை அழிக்க போறேன், நான் அப்படி பண்ண போறேன் இப்படிலாம் சொல்லலையே. அந்த இடத்துல திமுக இல்லாம ஒருவேளை அதிமுக இருந்திருந்தாலும்
அந்த அதிமுக தான் எதிர்த்திருப்பாரு. அவரோட எண்ணம் திமுக அழிப்பதோ அதிமுக அழிப்பதோ இல்ல. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி புதுசா வந்த கட்சியெல்லாம் எங்களை அழிக்கிறதுக்கு பாக்குது, 75 வருஷ கட்சி, இது நடக்காது, இதெல்லாம் வந்து பகல் கனவு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு டைலாக் நேற்றுக்கு ஒரு டைலாக் சொல்லிட்டு இருக்காருல்ல, அப்படி அவர் நினைச்சிருந்தாருன்னா துணை முதலமைச்சர் பதவி கன்ஃபார்ம்டு. ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க பவன் கல்யாண இதை வந்து எடுக்கணும் நீங்க மாடல். இல்ல சார், அவங்க சொன்னதை நான் சொல்றேன் சார். அதிமுக சைட்ல இருந்து ஆர்பி உதயகுமார் சொன்னாரா இல்லையா? அவர் சொன்னாரு. அவரே என்ன சொன்னாரு? பிள்ளையார் சுழி போட்டாச்சு கொடி பறகுதுன்ட்டாரு. கிட்டத்தட்ட அதான் சொல்றாரு இல்லையா? பவன் கல்யாணோட ஸ்டாண்ட் அவர் எடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அந்த சைட்ல இருந்து. அப்போ துணை முதலமைச்சர் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்டு. அதுல பாஜகவும் இருக்கு. போனா 3 கேபினெட் ரேங்க் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அக்கா சொன்ன மாதிரி 2011 3வது இடம் தான் போக முடியும். மீண்டும் விஜயகாந்த் கேப்டன் ஐயாவும் அம்மாவும் சேர்ந்த மாதிரி இங்க சேர்ந்தாங்கன்னா இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் இதை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு மக்களுக்காக வந்து நிக்கிறார் அப்படின்னா இந்த இடத்துல அதுதான் நான் சொல்ல வரேன். அப்ப உண்மையிலேயே அவருக்கு திமுக தான் பிரச்சனை, திமுகவை தான் அழிக்கணும், திமுக அழிக்க தான் ஆட்சி அமைக்கிறாரு, கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா அவர் நேரா போயிட்டு அதிமுக கூட்டணி போடலாமே. போட்ட ஆட்டோமேட்டிக்கா இந்த பர்முடேஷன் காம்பினேஷன்ல ஓட்டு எல்லாம் போடுறாங்க இல்லையா பர்சன்டேஜ். அப்ப அதிமுக 2011 திமுக 2011 நடந்த மாதிரி ஒரு 3வது இடத்துக்கு போயிட்டு வந்தா ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் தான் அப்படின்னு இருக்காருல்ல. அது இல்ல, அதுதான் அங்க இருக்கிற டிஃபரன்ஸ். இந்த 2 கட்சிகளும் வேண்டாம், நான் வந்து ஒரு தீர்வை நோக்கி பயணிக்கிறேன், அந்த தீர்வை என்னால கொடுக்க முடியும் இந்த தமிழகத்துக்கு, இந்த தமிழக மக்களுக்குன்றதுல தெளிவா இருக்கார். அந்த ஸ்டாண்ட்ல எந்தவித குழப்பமும் இல்லை. இப்போ அண்ணன் சொல்லும்போது கூட இவங்க கூட சொல்லும்போது சொன்னாங்க நேத்தி வரைக்கும் வந்து ஆதரிச்சு பேசினாங்க, இன்னைக்கு கேபி முனுசாமி மாதிரி சீனியர் ஆட்கள்லாம் வந்து வசப்பாட ஆரம்பிச்சிட்டாங்க, திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தாவேக்காவை சொல்றாங்க. எந்த இடத்துலையுமே விஜயனோட ஸ்டாண்டு மாறல. அந்த குழப்பம் இல்லாத ஒரு கட்சின்றதுக்காக தான் நான் தெளிவுபடுத்துறேன். எனக்கு என்ன வேணும்ன்றது அந்த ஸ்டாண்ட்ல தெளிவா இருக்காரு. நேற்று வந்து ஆதரிச்சு பேசிட்டு இன்னைக்கு வரலன்னு திட்டி பேசுறதோ இல்லைன்னா இப்படிப்பட்ட இந்த திமுக அழிக்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சதோ இந்த மாதிரி எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது அவர்கிட்ட. அவரோட எண்ணம் தமிழகத்தை முன்னேற்ற, தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய, இந்த ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு நேர்மையான அரசியலை கொடுக்க, முக்கியமாக தீர்வு அரசியலை கொடுக்க. நீங்க பார்த்திருப்பீங்க பரப்புரையில பேசும்போது கூட அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் வந்து இது தேர்தல் வாக்குறுதியை கொடுக்க மாட்டோம், மனசாட்சி உள்ள மக்களாட்சிக்காக எது சாத்தியமோ அதை மட்டுமே நாங்கள் செய்வோம், கொடுப்போம் சொல்லி தெளிவுபடுத்துறாரு. அப்போ ஒரு இடத்துலையுமே அவரோட ஸ்டாண்டு நீங்க பாத்தீங்கன்னா மாற்றமாவே எங்கேயும் கிடையாது, தெளிவா இருக்காரு. நேற்று வரைக்கும் ஒரு கட்சி தலைவர் என்ன சொன்னாரு, என் தம்பி வரப்போறான், நாங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறோம் பாரு, இவனுங்க அத்தனை பேரும் ஓட விடுவோம்னாரு. அவங்களையும் சேர்த்து நான் வைக்கிறேன். ஏன் சொல்றேன், ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு, உன்னையாவன் கூப்பிட்டான், உன் வீட்டு வாட்ச்மேன் கூட கூப்பிடல, நீ எதுக்கு வந்த அப்படின்ற. அப்ப குழப்பங்கள் யார் யார்கிட்ட இருக்குன்னு பாருங்க. இங்க நீங்க சொல்ற புது கட்சி தாவேகா தெளிவா இருக்கு, ஆனா குழம்பி கிடைக்கிறாங்க தெரியுமா? இந்த 75 வருஷம் 55 வருஷம் 15 வருஷம் இந்த கட்சிகள் தான் குழம்பி இருக்கு. இவர்களை பார்த்து இந்த குழப்பம் பயமாக மாறிவிட்டது. இந்த பயம் தான் இவங்களுக்கு ஒரு பிரச்சனையா நிக்குது. அப்போ தினமும் அந்த பயத்தட்டுல ஒரு பதற்றத்துல ஏதாவது ஒன்று வளரிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சொற்றாடல்கள் தான் மாத்தி மாத்தி எல்லா கட்சியிலையும் போயிட்டு இருக்கு. அண்ணன் சொல்லும்போது கூட அழகா சொல்றாரு, நாங்க வந்து இன்டாக்டா இருக்கோம், எங்களது முதன்மை கூட்டணி எவனாலையும் அசைக்க முடியாது அப்படின்றாரு. அண்ணன் வந்து அப்படி இருந்துச்சுன்னா ஏன் இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ சண்டை, இவ்வளோ பிரச்சனை? நீங்க ஓப்பனாவே அனௌன்ஸ் பண்ணுங்களேன், போன வாட்டி எங்களுக்கு 6 சீட்டு கொடுத்தீங்க, இந்த வாட்டி எனக்கு 6 சீட்டு போதும் அப்படின்ட்டு விசிக அண்ணன் தலைவர் சொல்வாரா? கொள்கை ரீதியாக ஏன் சொல்ல மாட்டான்றது நான் சொல்றேன். அவங்களோட எம்எல்ஏ ஷானூர் ஷானவாஸ் இந்த முறை 10 சீட்டுக்கு கம்மியாக எங்க அண்ணா வாங்கினா நானே எதிர்ப்பேன் அப்படின்னாரு. அடுத்தது காங்கிரஸ் ஒரு இதுல மாவட்டத்துல வந்து மதுரை மாவட்டத்துல ஒரு பொதுக்கூட்டத்துல பேசும்போது என்ன சொல்றாரு, ஞாபகம் வச்சுங்க அப்படின்றாங்க. அப்ப இது எல்லாமே ஒரு பேரம் பேசக்கூடிய ஒரு மிரட்டல் தோனியில ஒரு குழப்ப நிலையில இருக்கும்போது இவ்வளவு எதுக்கு? அவங்க கேசி வேணுகோபால் காங்கிரஸோட முதன்மை இதுல இருக்கிற மேலிடத்துல இருந்து டெல்லியில என்ன சொல்றாரு, we can consider Vijay, maybe that will be helpful for the factor of Tamil Nadu as well as for Kerala னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அடுத்த மறுநாளே பார்த்தனா துணை முதலமைச்சர் ஜோதிமணி அக்கா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கை எப்போது எங்க கூட தான் இருக்கும், எங்க கை எங்களை விட்டு போகாது, இறுக்கி இருக்கும் எங்களோட அப்படின்றாரு. இன்னொரு மீட்டிங்ல பார்க்கும்போது இவரும் சொல்றாரு, முதலமைச்சரும், காங்கிரஸ் எங்களை விட்டு ஒரு நாளும் பிரியாது அப்படின்றாரு. நீங்க தான் இன்டாக்டா இருக்கீங்களே, எதுக்கு அதை பத்தி பேசுங்க சார்? நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன் சார், ஒரு சேர் இருக்கு, 4 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி நல்லா இருக்குன்னா அது எதுக்கு தினம் ஸ்க்ரூ டைட் போட்டு டைட்டா இருக்கான்னு சுத்திக்கினே இருக்கீங்க? அதுதான் டைட்டா தானே இருக்குது.
வாங்க உட்காருங்க, ஜாலியா பேசுங்க, போங்க. தினம் வந்து பார்த்துட்டு இன்னைக்கு சேர் டைட்டா இருக்கா பாக்குறேன்னு ஒவ்வொருத்தரும் ஸ்க்ரூவை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ லூஸா இருக்குன்றது உங்களுக்கே தெரியுது. அதை டைட் பண்றதுக்காக தான் முட்டு கொடுக்குறீங்க. இதுக்கு பேர் தான் முட்டு அப்படிம்பாங்க. முட்டு கொடுக்குறீங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. அதனால சொல்றேன்னா, இங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா? டே ஒன்ல இருந்து அவர் எதை நோக்கி பயணிக்கிறாரோ, அது வெற்றியா தோல்வியா நடக்குமா நடக்கா இதெல்லாம் அப்புறம் பேசுவோம். யாருமே உங்களோட இன்னும் வரல. மக்கள் இருக்காங்க சார், வந்தாதான பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். நான் அதான் சொன்னேன். இப்போ நீங்க தனியா தானே இருக்கீங்க. இவர்தான் சார், இவர் இப்போ ஒரு கிங் மேக்கர். இவர் ஒரு பெஞ்ச் மார்க்கா வச்சுக்கிட்டு நீ குடுக்கலன்னா அங்க போயிடுவேன், நீ குடுக்கலன்னா அங்க போயிடுவேன். இங்க ஒரு பேரம் பேசுறதுக்கு ஒரு இது கிடைக்குது இல்ல. இதுவே அவருக்கு முதல் வெற்றின்ற. அவரை பார்த்து இது வரைக்கும் ரெண்டே பேர் தான். ஒன்னு திமுகவுக்கு போவோம், இல்ல அதிமுக போவோம். ரெண்டு பேரும் பேசிப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் அதிமுகவுக்கும் போக முடியாது. ஏன்னா பாஜக கொள்கை ரீதியா இருக்கிறதுனால வேற வழி இல்லாம ஒரு காம்ப்ரமைஸ்ல சில கட்சிகள் இங்க இருக்கும். ஏன்னா பாஜகவின் கொள்கையோட போகவே முடியாது யாராலையும் அப்படின்னு சில கட்சிகள் இருக்கும் காம்ப்ரமைஸ்ல. ஆனா இப்ப அந்த காம்ப்ரமைஸ் எப்படி போகுது? பேரம் பேசக்கூடிய இடத்துக்கு போகுதுன்ற. அதுதான் சொல்றேன். நீங்க ஏன் சார் யார் வேணாலும் நீங்க எல்லாம் வந்து ஒரு கூட்டணி பேரம் போட்டு ஒரு பர்முடேஷன் காம்பினேஷன் ஒரு கால்குலேஷன் போடுறீங்க, இவங்களுக்கு இத்தனை %. நாங்க மக்கள் பக்கம் நிக்கிறோம், மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பான். 2026 நீங்க பாப்பீங்க, மக்கள் தீர்ப்பு தானே சார் மகேசன் தீர்ப்பு. அப்ப ஆப்வியஸ்லி நீங்க என்னதான் போட்டாலும் 75 வருஷ கட்சி அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 10 லட்சம் ஓட்டு, 55 வருஷ கட்சி அதனால எக்ஸ்ட்ரா ஒரு 5 லட்சம் ஓட்டுல இருந்து கனெக்ட் போட போதுலயே எல்லாருக்கும் 0. முதல் முறை நிக்க போற தாவேகாக்கும் 1ல இருந்தா ஸ்டார்ட் பண்ண போகுது. 6 முறை இருந்த கட்சி அதிமுகவோ இல்ல 5 முறை இருந்த திமுகவுக்கும் 0ல இருந்தானே ஸ்டார்ட் ஆகுது. மக்கள் டிசைட் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் மாற்றம் எங்க இருந்தாலும் வரும். நம்ம பேசலாம். காமேஷ் குறுக்கிட்டீங்க, ரஜினிகா சுருக்கமா சொல்லுங்க. நான் ஃபாத்திமா கிட்ட அது எப்படி வந்து முதலமைச்சர் எங்களுக்கு எந்த எதிரியுமே இல்லைன்னு சொன்னாரோ அது இந்த விவாதத்திலுமே நிரூபிக்கிறாங்க. எந்த தலை இல்லைன்னு தானே சொல்றாரு. இல்லை அதை தான் எதிரிகள்லாம் நிரம்பி இருக்கும். 3 பேருமே என்னுடைய கேள்விகளுக்கும் என்னுடைய வந்து வாதங்களுக்கும் எந்த பதிலும் வைக்கல. இருங்க நீங்க குறுக்கிடாம நான் அமைதியா இருந்தேன். நீங்க 3 பேரும் இருங்க. நீங்க 3 பேருமே பேசும்பொழுது எனக்கு குறுக்கிட 1000 விஷயம் இருந்துச்சு. நான் குறுக்கிடாம அமைதியா நாகரிகத்தை கடைபிடிச்ச நீங்களும் கடைபிடிப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்க ரஜினிகாந்த். அதாவது என்னன்னா, நீங்க வந்து தன்னை நம்பல, ஒவ்வொருத்தருக்கும் நான் பதில் சொல்லணும். தன்னை நம்பல அப்படின்னு சொல்லி மேடம் சொன்னாங்க. தன்னை நம்பாம கூட்டணியை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு. அப்புறம் ஏங்க வந்து எடப்பாடி பழனிசாமி 2021 வந்து மகா கூட்டணி அமைப்புன்னு ஏன் கூவிட்டு கிடக்குறாரு? அவர் ஏன் தன்னை நம்பல? நீங்க ஜெயலலிதா கலைஞர் இருந்த காலம் என்பது வேறு. ஜெயலலிதாவோட ஆளுமையும் அவருடைய கூட்டணி என்பது தேர்தலுக்கானது மட்டும்தான். ஆனா கூட்டணி ஒவ்வொரு நாளும் விடுஞ்ச உடனே இதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்களே அப்படின்றாங்க. அதாவது என்ன, கூட்டணி தேர்தலுக்கானது மட்டும் தானே? ஆமா சார், கொள்கைக்கானதும் தேர்தலுக்கானது மட்டுமல்ல. அதுக்கு தான் நான் திருப்பி சொல்றேன், எங்கள் கூட்டணி கொள்கை கூட்டணின்னு சொல்றேன். நாங்கள் கொள்கையோடு பயணிக்கிறோம். நாங்கள் வந்து திராவிடம், அம்பேத்கரியம், கம்யூனிசம் என்கிற 3 கொள்கை வந்து ஒன்றாக இருக்கிறோம். எங்களுடைய ஒரே நோக்கம் சீட்டோ நோட்டோ பதவியோ அல்ல. சகோதரர் சொன்னார் 6 சீட்டு அப்படின்னு சொல்லி என்னை கோவப்படுத்த முயற்சி பண்ணார். நான் கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நாங்கள் 6 இல்லை 1 சீட்டு கூட நிற்காம போகலாம், அது வேற விஷயம். ஆனால் இங்கே RSS இருங்க இல்லை உங்க வாதத்துக்கு எதிர்வாதம் வைக்கிறேன். என்ன அனௌன்ஸ் பண்ணுங்கன்னா நான் என்ன கட்சி தலைவரா? உங்க வாதத்துக்கு எதிர்வாதம் சொல்றேன். உங்களுக்கு ரொம்ப வசதியா போயிடுமோ? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு 6ன்னு சொல்லட்டும் இல்லை 1ன்னு சொல்லட்டும், அதை பற்றி கவலை இல்லைங்க. இங்கே பிஜேபி RSS போன்ற சங்க பரிவாரங்கள் இந்த மண்ணில் கால் ஊன்று விடக்கூடாது. இந்த சமூக நீதியை இவங்க சமூக நீதி மண்ணை சிதைச்சி விடக்கூடாது என்பதை எங்களுடைய நோக்கமே தவிர இத்தனை சீட்டு இத்தனை நோட்டு எங்கே சானவாஸ் எங்கே சொன்னார்னு எங்க ஒன்றும் புரியல. நான் என்ன கேட்குறேன் சார், நீங்கள் தான் 2026 மிகப்பெரிய பலத்தோடு வரப்போறீங்களே சார், நீங்கள் ஏன் திமுகவை எதிரின்னே சொல்கிறீங்க? ஏன் போட்டியே எங்களுக்கு இல்லைன்னு சொல்லுங்களாம் பார்க்கலாம். எங்களுக்கு போட்டியே கிடையாதுங்க. இது சார் சொல்கிறாரு, ஒரு இடத்துல கூட திமுக விமர்சிச்சு ஏங்க அது மட்டும்தாங்க செய்கிறாரு. ஏதாவது கொள்கையை பேசியிருக்கிறாரா விஜய்? கோட்பாட்டை பேசியிருக்கிறாரா? அரசியல் கற்றுக் கொடுத்துருக்கிறாரா? அவருக்கு தெரியுமா? என்ன அவருக்கு அரசியல்னா என்னன்னு தெரியுமா? ஒன்றுமே தெரியாமல் திமுகவை தூக்கி எறிவோம், திமுக அதை பண்ணிச்சு, திமுக இதை பண்ணிச்சு என்று சம்பந்தமில்லாத ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வைப்பதற்கே இவர்கள் எல்லா கூட்டத்தையும் பயன்படுத்தியிருக்காங்களே தவிர ஒருபோதும் இவர்கள் கொள்கையோ கூட்டணியோ கொள்கையோ கோட்பாடோ அது கருத்தியில பேசுனது கிடையாது, அரசியல பேசுனது கிடையாது. ஒன்று இந்த மேடம் சொன்னாங்க, நம்ம பாத்திமா மேடம் சொன்னாங்க, இவங்க சித்தாந்தப்படி இயங்குறாங்க. என்ன சித்தாந்தம் எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாருமே பிஜேபியோடு RSSோடு அவர்கள் மறைமுகமாக கூட்டணியில் இருப்பவர்கள், அவர்களுக்கு உதவி செய்பவர்கள்.
ஏன்னா இன்னைக்கு வந்து திமுகவை வந்து சந்தேகப்படுற மாதிரி பேசுவது என்பது ரொம்ப கேலியா இருக்குது, நகைச்சுவையா இருக்குது. பாஜகவோட திமுக கூட்டணி வச்சிருந்துச்சுல்ல 2001 சார், நான் அதை மறுக்கல. நீங்க ஒரு புரியுங்க. நான் இருங்க ஆமான்னு சொல்றேன். நான் நினைவுபடுத்துறேன். அதாவது நான் இல்லைன்னு சொல்ல சார். 2021 வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் கேண்டிடேட்டா இருக்கும் பொழுது குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் இந்துத்துவ கொள்கைகளை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது என்கிற பல்வேறு வந்து குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உறுதிப்படுத்தி கொண்டு அந்த கூட்டணி பயணித்தார்கள். அன்றைக்கு இருந்த அதே சித்தாந்தம் அதே கோட்பாடு அப்பவும் இருந்தது. எது அதே சித்தாந்தம் அதே கோட்பாடு அப்பவும் இருந்தது. அன்னைக்கு நான் அது அவங்களுடைய முடிவு சார். ஆனா அதுல குறைந்தபட்ச செயல் திட்டத்தை யாரும் மீறலாங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் கடைபிடிக்கப்பட்டது என்பதை புரிஞ்சுக்கணும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிக்க வச்சாங்கன்னு மேடம் சொல்கிறாங்க. மேடம் சொல்லலாமா அதை? ஏங்க, சினிமா மோகத்தை நம்பி சினிமாவோட ஃபெமிலியாரிட்டியை கொண்டு தான் நீங்கள் கட்சியே உங்கள் நம்ம தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரே கட்சி வந்து உருவாக்குனது சினிமாவுடைய பிரபலத்தை வச்சு தான். ஜெயலலிதா அங்கேருந்து வந்தாங்க, சினிமா பின்னணியிலேருந்து வந்தவங்க தான். ஆகவே வந்து அவர் நடிக்கிறார், உதயநிதி நடித்தார் போனார் வந்தார்னா அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அது. ஆக இப்போ நம்ம விஜயை கேட்கலாம் தானே, சினிமாவை வச்சுக்கிட்டு மட்டும் நீங்கள் வந்துட்டீங்களா, நீங்கள் மக்களுக்கு செஞ்சுருக்கீங்க, என்ன உங்கள் கருத்து என்ன இதுவரையும் நீங்கள் 50 ஆண்டுகள் நீங்கள் 26க்கு அப்புறம் தான் அவர் கேட்க முடியும். என்னது 26க்கு அப்புறம் தான் நம்ம அவரை கேட்க முடியும். ஏன் சார் இப்போ அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? திமுக கேட்கலாம் கிடையாது சார், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு கட்சி தலைவருக்கும் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒவ்வொருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏன் கேட்க முடியாதுன்னு சொல்றீங்க? கேட்கணும், சொல்லணும், அது அவங்களுடைய கடமை. ஆகவே வந்து இவங்க வந்து டைவர்ட் பாலிடிக்ஸ் பண்றாங்களே தவிர இதுக்கு எந்த விதமான ஒரு மெகா கூட்டணி அமைப்புங்கிறாங்க. அவர் பலத்தோடு இருக்கிறவர், நாங்கள் ஆட்சியில் பங்கு தரும், அதிகாரத்தில் பங்கு தரும், வர்றவங்க வாங்கலான்னு கடை விரிக்கிறாரு. இவங்க வந்து எதுக்காக அமைப்பு நடத்துகிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னும் அவங்க தனியாக தான் நிற்பாங்க. அது யாருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச விஷயந்தான். யார் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு ஏபிசிடி டீம்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பை ஒட்டி யாருக்கிட்டையும் பதில் இல்லை. நாங்கள் கொள்கையோடு வந்து கோட்பாட்டோடு பயணித்துக் கொண்டிருக்கோம். 2026 மக்கள் எங்களையே ஆதரிப்பார்கள். மக்கள் செல்வாக்கு எங்களுக்கே இருக்கு, திமுகவுக்கே இருக்குது. ஐயா திருமா அவர்கள் மீது எனக்கு அளவு கடந்த மரியாதை இருக்கு. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் நான் சொல்றேன். அண்ணன் வந்து கொள்கை கூட்டணி அப்படிங்கிறத சொன்னாரு. எங்களுக்கு வந்து கொள்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாது. நாம் தமிழர் கட்சி திராவிடம் என்கின்ற கொள்கைக்கு அகேன்ஸ்டா தமிழ் தேசியம் என்கின்ற கொள்கையை முன்வைத்து இன்னைக்கு ஐடியாலஜிக்கலா போரிட்டு வருது. இந்த மண் எல்லாத்தையுமே மண் மலை நீர் நிலம் அனைத்து உயிர்களுக்குமான தமிழ் தேசியம் என்பது இருக்கு. தமிழ் தேசியம் என்பது என்பது வேறு. உங்களுடைய கருத்தியல் சொல்லுங்கங்கறேன். அப்ப அந்த அளவுக்கு தான் அரசியல் புரிதலோட அண்ணன் இருக்கிறார் அப்படினா தமிழ் தேசிய அரசியல் கோட்பாடுல எங்கேயுமே பிறழாம நாம் தமிழர் கட்சியினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களும் பயணிக்கும் தலைமை உறுப்பினர்கள் தமிழ் தேசிய அவதூறு குடிபெருமை பேசுவதோ கூட்டணி பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு எந்த தார்மீகமும் இல்லை. ஏனென்றால் 2001ல ஏன்னா நீங்களும் அதே மாதிரி ரெஸ்பான்சிபிளா சொல்லுங்க. தமிழ் தேசியம்னா என்ன பொருள் இல்ல நீங்க சொல்லுங்க. பொருள் இல்ல நான் எங்க சொன்னேன்? தப்பா பேசுறீங்க. கொள்கைங்கறாங்க. என்ன உங்க கொள்கை சொல்லுங்க. உங்க தமிழ் தேசியத்தோட வரையறை சொல்லுங்க. பேச விடுங்க. உங்களுடைய தமிழ் சரி நீங்க தமிழ் வரையறை சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்வி let me finish. நீங்க finish பண்ணுங்க. ஒரு கேள்வியை மட்டும் சொல்லிறேன். தமிழ் தேசியம் வரையறை என்ன உங்களுக்கு அத சொல்லுங்க. எல்லா அனைத்து உயிர்களுக்குமான அரசியல்ங்க. அறமும் அரசியல் விடுதலையும் தாங்க முக்கிய கூறு. இது கூட தெரியாம தான் இந்த அரசியல் களத்துல இருக்காரு. எதிரி மலையாளி எதிரி கன்னட எதிரி நான் சொல்றீங்க. ஏன் இந்திக்கார எதிரின்னு சொல்றீங்க? எல்லா உயிர்னா எல்லா உயிர்களும் எதிரின்னு சொல்றீங்க. ரஜினிகாந்த் ஒரு கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்ல விடுங்க. காரணம் என்னன்னா நான் மீண்டும் வரேன். சுருக்கமா பாத்திமா கூட்டணின்னு சொன்னாரு. 2001ல யார் கூட கூட்டணியில இருந்தாங்க? அதே மாதிரி 2002ல மிகப்பெரிய இனப்படுகொலை செய்தது பாஜகவுடைய மோடி அரசு. குஜராத்ல எத்தனை பேர் இருந்தாங்க? அதற்கு பிறகு என்ன பண்ணாங்க இவங்க? அப்போதும் கூட்டணியோட இருந்துச்சு. அன்னைக்கு என்ன அபத்தமா இருக்கு, தவறான தகவல். அன்னைக்கு எங்க போச்சு இந்த மத பிரிவினைவாத அரசு?
தவறாக பேசுறாங்க, தவறான தகவல். அந்த தத்துவம் எல்லாம் அன்னைக்கு மோடி கூட எங்க கூட்டணி திமுக வச்சிருந்தாங்க? 2002ல இனப்படுகொலை நடந்தபோது நீங்க யாரு கூட கூட்டணி இருந்தீங்க? மோடி கூட வச்சிருந்தாங்க. பாஜக கூட திமுகவுடைய கூட்டணில அங்கம் வகிச்சீங்களா இல்லையா? எங்க பாஜக கூட இருந்தாங்க? என்னங்க நீங்க அபத்தமா பேசுறீங்க? அப்ப யார் கூட கூட்டணி? தவறான கருத்து சொல்றீங்க. யாரோட கூட்டணியில இருந்தீங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. 2002ல கூட்டணியில இருந்தாங்களா இல்லையா? பாஜகவுக்காக இவர்களுடைய ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு 2001 தேர்தல் கூட்டணியில் இருந்தது வந்து உண்மைங்கிறத நான் சொல்லிட்டேன். உடன்பாடு ஏற்பட்டது, குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு பயணிச்சாங்க சொல்றேன். மோடியோடு பயணித்ததா சொல்றது தப்பா இல்லையா? பொய்யா இல்லையா? தவறான தகவலா இல்லையா? மோடியோடு எப்ப பயணிச்சாங்க சொல்லுங்க. நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. மோடியோடு எப்ப பயணிச்சாங்க? பாஜகவும் திமுகவும் இருந்த கூட்டணியில நீங்க அங்க வகிச்சீங்களா இல்லையா? ஏங்க எங்க விசிகாவை கேள்வி கேக்குறீங்களா? அப்ப விசிகா இருந்துச்சு. அதான் விசிகா பத்தி மோடியோட சொல்றீங்களாங்க? இல்ல இல்ல விசிகாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் உங்க கேள்வியே உங்க விளக்கமே தவறு தோழர். உங்க கேள்வியே தவறு, உங்க விளக்கமே தவறு. அதாவது இது அவதூறு நரேஷன் செட் பண்றாரு. டிவில நாங்க நரேஷன் செட் பண்றோமா? ஏதாவது நீங்க வந்து ஏதாவது புரியுற மாதிரி பேசுங்க முதல்ல. ஏங்க நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க, ஏதாவது புரியுற மாதிரி பேசுங்க. அதாவது மோடியோட எங்க விசிகா கூட்டணி நீங்க சொன்னது மோடியோட கூட்டணில இருந்தோம். இனப்படுகொலைக்கு என்ன புரியல? ஏங்க நான் தான் சொல்றேன்னாங்க. நீங்க பதில் சொல்ல விடுங்க. நீங்க பதில் சொல்லுங்க. நம்ம பேசலாம், ரஜினிகாந்த் பேசலாம். மோடி என்பது பாஜகவா சொன்னாங்க, நம்ம பேசலாம். எந்த மதச்சார்புக்கு அகைன்ஸ்டா இன்னைக்கு பேசுறாங்களோ கடந்த காலத்துல அவர்களே அவங்களோட கூட்டணியில இருந்தாங்க, அங்கம் வகிச்சாங்கங்கிறது உண்மை. நான் இல்லன்னு சொல்லலன்றேன். அதுக்கு விளக்கம் சொல்றேன். பாத்திமா சுருக்கமா நான் ஒரு பிரேக் அப்புறம் பேசலாம். கூட்டணியில் இருந்தது உண்மை, அதுக்கான விளக்கத்தை நான் மீண்டும் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க விசிகாவை கேட்டாலும் அதற்கு விளக்கத்தை நான் சொல்றேன்.